வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நடிகர் விஜய் கொள்கை தலைவர்களுடன் இருப்பது போன்ற பேனர்கள் வைக்கப்பட்டு வருகிறது. இத்தொடர்பான நேரலையுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது மதுரையில தவிகவின் 2வது மாநாடானது நடைபெற உள்ளது. அதற்காக செய்யப்பட்டுள்ள இறுதிக்கட்ட சிறப்பு பணிகள் என்னென்ன விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் வரும் வியாழக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அதற்கான விறுவிறுப்பான பணிகள் தற்போது இறுதி கட்டத்தையே எட்டியிருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கட் அவுட் வித்தியாசமான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விக்கிரவாண்டியில் கூட இந்த கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 5 கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் திரையில பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ராம்குமார் உங்களுக்கு காண்பிக்கின்றார். கடலூர் அஞ்சலை அம்மாள் நடிகர் விஜயனுடைய கையை பிடித்து அழைத்து வருவது போல அந்த பெண் கொள்கை தலைவருடைய புகைப்படமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற கொள்கை தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணல் அம்பேத்கர் விஜய் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை அவர் கொடுப்பது போலவும் அதனை விஜய் சிரித்துக் கொண்டே கையில் பெறுவது போலவும் அந்த புகைப்படம் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக தந்தை பெரியாரினுடைய புகைப்படம் இருக்கிறது. தந்தை பெரியார் தன்னுடைய வலது கரத்திலே அவருடைய கைத்தடியை கையில் வைத்திருக்கிறார். அதே போல விஜயனுடைய தோள் மீது கை போட்டு அவரை அன்போடு அழைத்து வருவது போல அந்த புகைப்படம் கட் அவுட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 2 கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். வேலு நாச்சியாருடைய புகைப்படம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படம் ஆகியவையெல்லாம் இந்த மாநாட்டினுடைய வலதுபுறத்திலே வைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்கமாக இந்த கொள்கை தலைவர்களுடைய புகைப்படம் பேனர்கள் போன்றவை எல்லாம் தனித்தனியாக வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த மாநாட்டில் சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு கொள்கை தலைவருடனும் விஜய் இருப்பது போல இந்த பேனர்களானது வடிவமைக்கப்பட்டு அவை காலையிலிருந்து தற்போது மேலே ஏற்றி உயரமாக வடிவமைக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த மாநாட்டு திடலில் நாம் பார்க்கும்போது ஆங்காங்கே நாற்காலிகளை கொண்டு வந்து போடக்கூடிய பணி நடைபெறுகிறது. ஒவ்வொரு இடமும் பாக்ஸ் போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்குள்ள 2500 பேர் அமரக்கூடிய வகையிலே இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மொத்தமாக இந்த இடத்தில் 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்படுகின்றது. இந்த 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்படுவதற்கான காரணம் உள்ளே வரக்கூடியவர்கள் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அமர்வதற்காகவும், அதே போல மொத்தமாக ஒரு 5 லட்சம் பேர் வரை வருவார்கள். அவர்களுக்கு தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. மாநாடு நாளை மாலை தொடங்கினாலும் கூட காலையிலிருந்தே ரசிகர்கள், தொண்டர்கள், விஜயை பார்ப்பதற்கு ஆர்வமாக வரக்கூடிய பொதுமக்கள் என பலரும் வருவார்கள். குறிப்பாக மதுரையில் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய காரணத்தினால் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரை, அதாவது நெல்லை அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப அந்த மாநாட்டு வேலைகளை தீவிரமாக செய்து வருகின்றார்கள். அதற்கு ஏற்ப பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த மாநாட்டினுடைய முகப்பு பகுதியில் பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய கொடி, அந்த கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாகை மலர், யானை சின்னம் போன்றவை எல்லாம் இதில் முகப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டியில் அமைக்கப்பட்டதை விட இந்த மேடை இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மேடையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டு திடலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 100 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மூச்சு திணறல், மயக்கம் அது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. மாநாடு இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய காரணத்தால் டிஜிட்டல் அந்த LED பல்புகள் வைக்கப்படுகின்றது. விஜய் பேசக்கூடிய அந்த காட்சிகள் கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது என்பதனாலும், ஆங்காங்கே பரவலாக தெரியாது என்பதனாலும் அனைத்து இடங்களிலும் தெரிவதற்கு வசதியாக 50க்கும் மேற்பட்ட LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று மாநாட்டினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களை அவர்கள் மனதில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தினர் தயார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 2026 தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய மாநாடு என்பதனாலே இந்த மாநாடு ரசிகர்களுக்காக என்பதை தாண்டி அரசியல் காரணங்களுக்காக வரக்கூடியவர்களை அரசியல் படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த
மனதோடு அந்த ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய பேச்சும் கூட இந்த முறை தீவிர அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் மற்ற கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்ய வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தன்னுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அவரது ஸ்பீச் காப்பி தயாராகி இருப்பதாக நிர்வாகிகள் ஒரு தகவலாக தெரிவிக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் ஒரு டெம்பரவரி டூரிஸ்ட் ஸ்பாட் போல மாறி இருக்கின்றது. காலையிலிருந்து நாம் இந்த இடத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்ஃபி புகைப்படங்கள் எடுப்பதும், குடும்பத்தோடு நின்று புகைப்படம் எடுப்பதும், கை குழந்தையோடு வரக்கூடியவர்கள் போட்டோ எடுத்துக் கொள்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இந்த டிவிகே மாநாடு நடைபெறக்கூடிய இடம் மாறி இருக்கின்றது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.